கேப்டன் டிவி நேயர்களுக்கு உங்கள் அர்ச்சனாவின் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே சினிமா ஸ்கோப் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. தமிழ் சினிமாவின் கனவு தொழிற்சாலையான கோடம்பாக்கத்தில் நடக்கிற படப்பிடிப்பு, பிரஸ் மீட், இசை வெளியீட்டு விழா, நடிகர்கள் நடிகைகள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு சுட சுட படம் பிடித்து காட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சி சினிமா ஸ்கோப். இது காலிவுடில் ஒரு ஜாலி ட்ரிப். ஸோ இன்னைக்கு என்னென்ன எங்கெங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சகுனிக்கு பெண்கள் வரவேற்பு, கார்த்தி பெருமிதம். போட்டது பத்தல்ல மாப்புள்ள, இன்னொரு மேட்டர் கேளுடா, மாமனோட டாக்டர் தானடா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள, இன்னொரு மேட்டர் கேளுடா, மாமனோட டாக்டர் தானடா. ஈரோட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சகுனி படம் திரையிடப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நம்மளோட கார்த்தி போயிருக்காரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீட் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள் கிட்டலாம் ரொம்பவே சந்தோஷமா பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ஃபிலிமை பற்றி சொல்லியிருக்காரு. இல்லை, நான் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன், அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக இருந்தாலும் எனக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தில் நாங்கள் ராகுல் காந்தியை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. படத்தை பற்றி இவ்வளோதான் சொல்லியிருக்காரு. மேலும் கொஞ்சம் அவர் டென்ஷன் ஆகி சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த திருட்டு விசிடிலாம் தான். திருட்டு விசிடியே இல்லை அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 100% திருட்டு விசிடி இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அரசு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு அமல்படுத்தணும் கண்டிப்பாக இந்த மாதிரி திருட்டு விசிடிலாம் ஒழிக்கிறதுக்கு. அப்போ தான் நஷ்டம் இல்லாமல் ஒரு படத்தை தயாரிக்கவும் முடியும், அதை வெளியிட்டு லாபத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஃபிலிம் குழந்தைகள்லேருந்து பெண்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் நல்லாவே வந்திருக்கு, நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு பெண்கள் மத்தியில் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. அது போக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சகுனி படம் இவரோட முந்தைய படமான சிறுத்தை பார்த்தோம்னா அதோட வசூலையே முறியடிச்சிருச்சான் 3 நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட கார்த்தி அவர்கள். ஆக்சுவலி நம்ம நல்லா நோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்தில் எந்த படம் அதிகமாக வசூலிக்குதோ அதுதான் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ட்ரெண்டு. பட் உண்மையான வெற்றி படம் எதுன்னு பார்த்தோம்னா, ரசிகர்கள் மனமும் சந்தோஷமா கைத்தட்டி எந்த படத்தை ஆரவாரிக்கிறாங்களோ அதுதான் உண்மையான வெற்றி படம். சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை, கௌதம் மேனன். நம்மளோட கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ரொம்ப பிஸியாக மூவிஸ்லாம் இயக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் விஜய் வச்சு ஒரு படம் இயக்க போகிறாரு. அவரோட நீதானே என் பொன் வசந்தம் ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற நியூஸுங்க. இது போக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தயாரிப்பு நிறுவனமும் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அது பேர் போட்டான் கதாஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். அது இப்போ என்ன படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தாங்க. இதை இயக்குறது யாருன்னு பார்த்தோம்னா, பிரபுதேவா இருக்கார்ல, அவர்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு முன்னாடி. பிரேம் சாய் அப்படிங்கிற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த படம் மூலயமா இயக்குனராக அவதாரம் எடுக்கிறாரு. இந்த ஃபிலிமில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறது நம்மளோட ஜெய் தாங்க. இந்த படத்தோட பேரே பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை தெலுங்குலையும் அட் அ டைமில் எடுத்துகிட்டு இருக்காங்க. தெலுங்கில் குரியர் பாய் கல்யாண் அப்படிங்கிற ஒரு பேரில் தாங்க எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஹீரோவாக நிதின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நடிக்கிறாரு. நிதின் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிவுட்டில் இஷ்க் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தில் நடித்தவர் தாங்க. ஸோ டீம் எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான சிங்கர்னு சொல்லலாங்க, கார்த்திக் அவர்கள் தான். இந்த படத்தோடைய கதையை ஃபர்ஸ்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள்கிட்ட இயக்குனர் சொல்லியிருக்காரு. சொல்லும் போதே கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு சிரிப்பு நிறைய இடத்துல கட்டுப்படுத்தவே முடியலையா, அவ்வளவு நல்லா அருமையாக அவர் சொல்லியிருக்காரு கதையை. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு பகுதியையோ இல்லை ஒரு மொழியையோ சார்ந்து ஒன்றும் அமையலை. டோட்டலாக லவ், ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸும் இருக்குது இந்த படத்தில். டோட்டல் மசாலாவாக உங்களுக்கு இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வெளியே வரும்போது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ எனிவே புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்த டீம். இவர் டைரக்ஷனில் வெற்றி கண்டவர்னு தெரியும், தயாரிப்புலையும் வெற்றி காண்றதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். 10,000 ரசிகர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட வீணா மாலிக். கடந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பாலிவுட்டில் பிச்சுட்டு ஓடின படம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது டர்ட்டி பிக்சர் திரைப்படம் தான். ஏன்னா
நேஷ்னல் அவார்ட்ஸ்லேருந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிடுச்சு டர்ட்டி பிக்சர் திரைப்படம். ஸோ அந்த படத்தோட வெற்றியை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட நிறைய எல்லா மொழிகள்லையுமே எப்படியாவது ரீமேக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கன்னடத்தில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டர்ட்டி பிக்சர் படத்தோட ரீமேக்கை. இதில் சில்க் ஸ்மிதா கேரக்டரில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ச்சைக்குரிய பாகிஸ்தானி ஹீரோயின் அப்படின்லாம் கூட சொல்லலாங்க, வீணா மாலிக் அவர்கள் நடிக்கிறாங்க. வீணா மாலிக் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஷூட்காக ரீசெண்டாக பெங்களூர் பக்கம் போயிருக்காங்க. பெங்களூரில் வந்து ஆக்சுவலி விஷயம் வந்து பரவிடுச்சு போல இருக்கு. இது மாதிரி இங்கே வீணா மாலிக் வராங்க, டர்ட்டி பிக்சர் படத்தோட ஷூட் நடக்க போகுது அப்படின்னு பரவிடுச்சு. இவங்க போயிட்டு ஷூட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்கை சுற்றி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூட்டம் அந்நியாயத்துக்கு அவ்வளோ ரஷ்ஷாக கூடிடுச்சான். இவங்களுக்கு எப்படி வெளில போகிறது அப்படின்னே தெரியல. ரொம்ப நேரம் வந்து அங்கே வந்து பரவி இருக்கு, இந்த டென்ஷன் இருந்திருக்கு, எப்படிடா வெளில போகிறதுன்னு. அப்புறம் போலீஸ்லாம் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வீணா மாலிக் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்டோகிராஃப், நார்மலாக ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு 10-20 பேர்கிட்ட தாங்க பண்ணியிருக்காங்க, 10,000 பேரில். அப்புறம் பாய் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போலீஸ் ரொம்ப பத்திரமா அமுச்சு வச்சிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் படமே ரிலீஸ் ஆகலைங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 20,000 பேர் கூடுறாங்கன்னா, அப்போ டர்ட்டி பிக்சர் படம் வந்ததுக்கப்புறம் வீணா மாலிக் வெளியவே வர முடியாதுன்னு நல்லா தெரியுது. மனோஜுடன் காதலா, டாப்ஸி மறுப்பு. ஆடுகளம் திரைப்படம் மூலமா அறிமுகமான ஹீரோயின் தாங்க டாப்ஸி அவர்கள். டாப்ஸி வந்து அதுக்கப்புறமா வந்தான் வென்றான் படம் நடித்தாங்க. பட் ஆடுகளம் கொடுத்த பேர் வந்து கண்டிப்பாக வந்தான் வென்றான் அவங்களுக்கு கொடுக்கல. தென் ஒரு குவைட் கேப். அதுக்கப்புறமா இப்போ வந்து அஜித் படம் ஒன்றுத்தில் நடிச்சிட்ருக்காங்க. விஷ்ணுவர்தன் தான் இந்த படத்தை இயக்கிட்டுருக்காரு. மேலும் இவங்க வந்து பேரா யாருக்கு நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யாவுக்கு பேரா நடிச்சிட்ருக்காங்க இந்த திரைப்படத்தில். ஸோ ஷூட்டிங்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அவங்க ரீசெண்டாக இப்போ ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கு ஃபேமஸான நடிகர் மோகன் பாபு அவர்களுடைய மகன் தாங்க மஞ்சு மனோஜ்குமார். அவருக்கும் நம்மளோட டாப்ஸி அவர்களுக்கும் காதல். 2 பேருமே ஒரே வீட்டிலலாம் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் கூட 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய அவங்க மேலே வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டப்போ நம்மளோட டாப்ஸி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மஞ்சு மனோஜ்குமாருக்கு எனக்கும் லவ்வெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சர்ச்சைகளெல்லாம் பரப்புறது யாரு, வதந்திகளெல்லாம் கோர்த்து விடுறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நாங்கள் ஒரே வீட்டிலலாம் ஒன்றும் வசிச்சுட்டு இல்லை. அவர் அவரோட வீட்டில் இருக்காரு, நான் என்னோட வீடு மாதாப்பூரில் நான் என்னோட வீட்டில் இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். எங்கள் 2 பேருக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் ஹாலிவுட்டில் ஹீரோயின்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது இல்லையா, டாக்டர்ஸ் 2 பேர் ஆண் பெண் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது இல்லையா, அதே மாதிரி நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணவே இல்லை டாப்ஸி, ஹாலிவுட் கல்ச்சர் வேற, ஆனா நம்மளோட கல்ச்சர் வேற இல்லையா. இசை வெளியீட்டு விழாவை புறக்கணித்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர். அன்புள்ள ரஜினிகாந்த், சோலை குயில் உள்ளிட்ட பல படங்களை தயாரித்தவர் தாங்க அழகன் தமிழ்மணி அவர்கள். ஒரு குவைட் கேப் அதுக்கப்புறமா இப்பதான் அவர் வந்து தன்னுடைய மகனான அஜய் கிருஷ்ணாவை வச்சே ஒரு படம் தயாரித்திருக்கிறார். அந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி படத்தை இயக்கிய சஞ்சய் ராம் அவர்கள் தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா தினா அவர்கள். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆடியோ லான்ச் இப்போ தாங்க ரீசெண்டாக நடந்திருக்கு. அதுக்கு வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் முன்னாடியே ஏதோ பிரச்சனை வந்திருக்க போல இருக்கு. இந்த தகராறுனால இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. இவங்க அட்டன் பண்ணாததுனால என்ன ஆயிருக்கு, இந்த ஆக்சுவலி ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தோம்னா மியூசிக் டைரக்டர் தாங்க. ஏன்னா அவர் தான் அந்த ஒரு ஷோக்கே ஹீரோன்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்தோம்னா தினா அவர்களும் அங்கே வரவே இல்லை. அவ்வளோ பிஸி ஆகிட்டார் போல இருக்கு நம்மளோட தீனா. மீண்டும் நடிக்க வந்தார் மீனா. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறமா கதாநாயகியா அவதாரம் எடுத்து அனைத்து முன்னணி நடிகர்களோட நிறைய மொழிகள்ல நடிச்சிருக்கிற ஹீரோயின் கண்டிப்பா கண்ணழகி மீனா தாங்க. மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு, ஐயா கண்ணு கடந்த
2009ஆம் ஆண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரான வித்யாசாகர் அப்படிங்கிற ஒருவரை திருமணம் செய்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. பெங்களூர் போயிட்டு அவங்க செட்டில் ஆன வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஆனா இப்போ அவங்க திரும்பவும் நம்மளோட கோலிவுட்க்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறதா இருக்காங்க. அக்கா அண்ணி கேரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சுங்க முன்னாடியே. ஆனால் அவங்க எதையுமே ஏற்றுக்கல. பட் இந்த கேப்புக்கு அப்புறமா இப்போ அவங்க ஒரு விளம்பர படம் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுக்கறதா இருக்காங்க. இந்த விளம்பர படம் நம்மளோட பிரகாஷ் ராஜ் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருக்காங்க. இந்த விளம்பர படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர் சிவா அவர்கள் தாங்க. ஸோ கோவலத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ கோலிவுட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட டிவி ஸ்கிரீன்ஸ் எல்லாத்துலேயுமே மீனா வருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு நியூஸ். இன்னொரு கூடுதல் தகவல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்குல இவங்க ஒரு திரைப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீவாசவி வைணவம் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தாங்க. ஏற்கனவே நம்மளோட கோலிவுட்ல அக்கா அண்ணி அம்மா கேரக்டருக்கு கியூவே நிற்குது. நிறைய ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மீனா நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்களா? அடுத்த செய்தி என்னன்னு தெரியும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.